And hello guys. Hi and hello guys. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ முடிஞ்சு லிட்ரலி 4 days guys. 4 days கழிச்சு வீட்டை கட்டியாச்சு. This is that. Nice. நைஸ்ல இது ஒரு நிலமையை பாருங்க. 4 டேவை பாருங்க. 250 டே. நான் ஸ்டார்ட் பண்ணல எத்தனை டே வருது தெரியுமா? 184 days. இப்போ 60 என்ன அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது மேலே வலிக்காகுது. நம்ம போய் ஒரு ரெட்டை போய் சுற்றி பார்ப்போம். சுற்றி ஓ ஓ ஓ உள்ளேயும் போய் காட்டுறேன். வீடு அருமையாக இருக்குல்ல. அந்த மனுஷன் வேறு மாதிரி கட்டியிருந்தாப்புல, நான் வேறு மாதிரி கட்டிட்டுருக்கேன். இதில் பிடிச்சதே எனக்கு இந்த ஃபவுண்டன் தாங்க. இல்லைப்பா இந்த கட்டையில் கடைசியில் பட்ட பாட்டு இருக்குது. இதில் வந்து அவர் வந்து ஷவலை வச்சு இது பண்ணியிருந்தாரு. நான் வந்து இது பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இடத்துலலாம் பூ வச்சுருந்தார் கீஸ். நான் அந்த இடத்துல பூ இல்லை, பெரிய பூ கீஸ், குட்டி பூவில் பெருசு. இந்த மாதிரி குட்டி பூவில் பெரிய பூ 2 ஆள் ஒரு ஆள் சைஸ் இருக்கும்ல. இந்த இடத்துல கிராப் நடணும். நம்மளுக்கு இப்போதைக்கு கிராப் எதுவும் இல்லை இருக்குது. என்னடா இது சவலைங்களா? இந்த என்சிடியிலேருந்து கிடச்ச சவலி ஒரு கொத்து அது கொத்த மாட்டேங்கிறான். கொத்திட்டான். இந்த இந்த இது ரெண்டுத்தையும் இப்போ போய் ரெடி பண்ணுவோம் கீஸ். இப்போ வந்து அன்றைக்கி மாதிரி அப்படி ரெடி பண்ண போகிறதில்ல. முதல்ல சுற்றி காமிச்சாரன் கீஸ். அப்புறம் லெவலிங் காமிப்போம். காட்டுறேன். இது வந்து சைட் என்ட்ரன்ஸ். இதான் மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ்க்கே ஒரு கதை தான். சைட் என்ட்ரன்ஸ்க்கு 2 கதை. எப்படி சர்க்கர் பக்ஸில் எடுத்து வந்து இந்த இடத்துல ஸ்டோன் விட்டெல்லாம் வச்சுருந்தேன். இது தான் கீஸ். இது நிறைய செலவாச்சு. ஸ்டோன் கூட பெருசாக செலவாங்க. ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணிருந்தேன்ல, இதனால ஸ்டோன் பெருசாக யூஸ் ஆகும். இதான் மெயின். இது வந்து பால்கனி, குட்டி பால்கனி. இதான் மினி பால்கனி. இதே வேறு உடைக்கலையா? நான் பிகாக்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்து உடச்சிருவோம். இது உடைக்க மறந்துட்டேன். அது எதுக்கு போட்டேன்னா டெம்பரவரி பிளாக் கீஸ் நடக்கிறதுக்காக போட்டேன். இங்கே பாருங்க, இதுக்கு 2 இருக்கா. இது குட்டி பால்கனி. ஐயோ என்னோட போக முடியல. இந்த டிராப்டர் வச்சா இது தான் இருக்குது கீஸ். இதுதான் கீஸ். இங்கே பாருங்க எப்படி பால்கனிலேருந்து எகிரி குச்சி போகலாம். சில வீட்டில் இப்படி தான் இருக்கும்ல. இதெல்லாம் உடைக்கணும் கீஸ். நான் மேலே ஏறி இது வைக்கிறக்காக வச்சுருந்தது. உடைக்க மாட்டேன். ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதான் மெயின் பால்கனி. எப்படி இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் மறந்துட்டேன். யார் கேட்டு உள்ள வந்தா? பிகி யார் கேட்டு உள்ள வந்தா? டே மொன்னே போகிற ஆஸ்பியர் தலைவரே வண்டி என்ன கிழிச்சு. நான் பண்ணியே அடித்தது சொல்ல கிழிச்சு ஆகிடுச்சு. இது மூலம் க்ளோஸ் பண்ணுங்க. கண்டவன் தான் வரான். நம்மளால எகிரி போய்க்கலாம். இது அவங்கள எகிரிச்சு வந்துக்கலாம். இதுக்கு வந்து ஏதோ ஸ்டோன் யூஸ் பண்ணேன். ஸ்டோன் பேர் மறந்துட்டேன். டீப் ஸ்டேட் தான் மறந்து போயிட்டேன். இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதோ டீப் ஸ்லைட் பிரிக்கு யூஸ் பண்ணேன். நான் நிறைய பிளாக் வச்சு டெஸ்ட்லாம் பண்ணேன். பாலிஷ் டீப் ஸ்லைட் அது இதுன்னு வச்சு டெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு இதாக பாஸ் பண்ணிச்சு. இன்டர்வியூவில் பாஸ் பண்ணது இதுதான். பாஸ் ஆனதுன்னு காரணத்தினால் இது அருமையாக இருந்துச்சு. இதான் கைஸ் பால்கனிக்கான மெயின் என்ட்ரன்ஸ். ஓகேவா? இது சைட் என்ட்ரன்ஸ். ஓகேவா? சைட் என்ட்ரன்ஸுக்கு 2 கதவு, மெயின் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு கதவு. ஹவ் இட் இஸ் எடிஸ் நல்லா இருக்கா? அப்புறம் நிறைய இது மிஸ் பண்ணி பண்ணாட்டா இருக்குது நம்ம கடைசியில். இந்த இடத்துல நான் பின்னாடி 69 79 இதெல்லாம் போட்டல, அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. தப்பாக போட்டு வச்சுருக்கிறேன். தப்பு அளவு கட்டு. ஏன்னா நான் கட்டினது தப்பான அளவு. அதனால் அப்புறம் இங்கேருந்து ட்ரைடு அத்தனை கற்றுச்சு கீஸ். அது ட்ரைடன்ட்டு 2 ட்ரைடன் கிடச்சிருக்கு. யாருக்கு ஒன்று சாவறதுனால அதிகமாக சாப்பிடுங்களா? இல்லை அது ஹெட்செட்லாம் சாப்பிடுது. அட்டாக்கோட டேமேஜ் என்ன இருக்குது? இதில் 10 தருது, அதில் 8 தான் தருது. இதில் 4 தானே தருது. இதில் அட்டாக் அதிகமாக என்ன அது அட்டாக் டேமேஜ் டேமேஜா? இதில் என்ன 6 தருது. ஸ்பீட் எதுவும் அதிகமாக இல்லை. பவர் வீட்டை கிடையாது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் கஷ்டம். புதுசாக அதுவும் கஷ்டப்பட்டு இதில் படிக்கலாம். இதுக்கு 2 வாட்டி ஃபுட்டு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணேன். மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லேண்ட் எல்லாம் பற்றி தேவையில்லப்பா. ராக்கெட் இருக்கணும். ஓகே ஆள வேண்டா. ஒரு வாட்டி கைஸ் க்ரீப்பர் உள்ளே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வணக்கம் நம்ம தேவையில இருந்து க்ரீப்பர் உள்ளே வந்துட்டான். நான் வந்து மேலே வீடு கட்டிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் நைட் லேட்டாக தூங்கிட்டேன். நான் வந்து மேலே இந்த பில்லர் அது இதுன்னு போட்டுருந்தேன்னா அப்போ வந்து பார்த்தேன் இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீப்பர் இப்படி நின்றுட்டு இருந்தான். சரி நம்ம வீட்டு அழகை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னு வயிற்று எரிச்சல் ஆகட்டும் விட்டுட்டேன். அப்புறம் சரி நான் கீழே இறங்கிட்டு உள்ளே வரேன். இங்கே குடுக்குடு வர நடந்து ஐயோ ஓடுற கையில் வர இது இல்லை என்னது ஸ்வாட் இல்லை. அப்புறம் இருந்து ஆக்ஸ் வச்சு பொட்டக்கு இந்த கண்ட்ரோல் வேறு வராதா பொட்டக்குன்னு பிபி இது பண்ணி இருந்தா. இது கூட என்ன நல்லா வெடிக்கிறதுல கொண்டுட்டேன். அவனோட நான் வார்த்தமாக கண் பவுடர் கூட கொடுத்துட்டு போனான். அவன் வீடு நல்லா தாண்டா இருந்துச்சு. வயிறு எரிச்சல்ல செத்து போயிட்டேன் அப்படின்னு கண் பவுடர் கொடுத்துட்டு தான் போனான். அது அப்புறம் உடச்சிக்கலாம் கீஸ். ஓகேவா? இந்த வீடு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க கீஸ். ரொம்ப இதாகிடுச்சு. டைம் ஆகல. அன்றைக்கி ரொம்ப டைம் ஆனதுலாம் இடையில நிறுத்திட்டேன். சார் நம்ம போய் இந்த பிக்காக்ஸையும் ஆக்சியும் முதல்ல ரெடி பண்ணுவோம். இல்லைம்மா இன்னும் இப்படி டேமேஜ் ஆகுது. முதல்ல பூச்சா போடுறாடே. பூச்சா போடாமல் என்ன டேமேஜ் ஆகிறான். அன்பிரேக்கிங் முதல்ல அடுத்து வில்லேஜ் எப்படி இருந்தாங்க. அன்பிரேக்கிங்லாம் வாங்க. இன்னும் இப்போ எடுக்கணும்னு நினச்சேனே. மறந்தே போனதடா. எதில் டைம் வச்சுன்னு பார்க்குறேன். அப்புறம் அதான் கீஸ் நம்ம ஷீப் ஃபார்முக்கு கொண்டு போய் கட்டுறேன். இதாங்க சீப்பு ஃபார்ம் கீஸ் சீப்பு.
இல்லை நடந்து கூத்தெல்லாம் பார்த்துறீங்க. இவங்க சீட் ஃபார்ம் இவங்க தான் வச்சு நடத்திட்டு இருந்தேன். சாப்பு கலரில் இருக்கிறதுல அவங்க மட்டும் தான் வச்சு ஃபஸ்ட்டு நடத்திட்டு இருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல கார்பெட் வேணும்காக நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார்பெட்டுக்கு யூஸ் முடிஞ்ச பிறகு இந்த 2 பேரும் ஸ்பான் ஆனாங்க. சரி இருக்கட்டும் பேக் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் எப்போ யூஸ் ஆகும்னு பிடிச்சி வச்சுட்டேன். இவன் வாலண்டியாக வந்து கூட்டு விட மாட்டேங்கிறான், இங்கேருந்து எகிரிச்சு மாட்டேங்கிறான். ஐயோ பாவம், பரிதாபமாக இருக்கு, பரிதாபமா. என்ன டிஸ்டன்ஸ் நல்லா வச்சுருங்க. வீடு அருமையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது மிஸ் ஆனாலும் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச காலு கமல் கமல் டேம் ஆச்சு எனக்கு தெரியல. நல்லா கமெண்ட் பண்ணி உனக்கு பிக்காக்ஸ் இது பண்ண வேண்டியதான். வைத்தியம் பிக்காக்ஸ் ஆக்சிக்கு தான் சேர்த்து தான் 2த்தையும் சேர்த்து தான் போய் பண்ணுவாங்க. வைத்தியம் பண்ணணும், வைத்தியம் 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 பண்ணலன்னா எனக்கு பிடிச்ச வைத்தியம். போ 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 மரம் மரம் போட என்ன சரி ஓகே ஓகே இப்படி ஒழுங்கா ரொம்ப நாள் வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இங்கே தேவையானது இருக்குது. உண்டு இருக்கா கையில் உண்டு ஒன்று மேக்ஸ் நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் கூட உண்டு பார்த்தா தான் நினச்சேன். போதும் ஒரு ஆக்ஸு ஒரு பிக்காக்ஸு அது இருட நீங்கள் ஸ்பான் ஆகிக்கோங்க. பேண்ட்டை இப்போ தான் பார்க்குறதே இல்லை, பேண்ட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தலைவருக்கு என்ன கிடைக்குது? பேனா பாத்திரஸ் இருக்குது, ஷார்ட்னஸ் இல்லை. தலைவரை பேனா பாத்திரஸ் பேனா ஆத்திரஸ் கூட இருக்குது. போட்டோமா அப்போ இருவாங்க போட்டோங்க. அதாடி என்னோட அமைதி வாகவே இல்லை அமைதா ஏன்டா கொண்டு வந்து கீழே விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச வீடு தான் அது அதுவும் பிடிச்சிருக்கு, பிடிக்காம பிடிச்சிருக்கு. ஓகே நைஸ். எனக்கு ஃபஸ்ட்டு கட்டின வீடு ஐ லைக் இட் ப்ளீஸ் லைக் இட். ஆமாம் இந்த வீடியோ போட்டு இதுக்கு என்ன இது ஷேர்னஸா ஷேர்னஸ் டூர் இல்லை அவங்க ஷேர்னஸ் டூர் எடுக்கிறாங்க பரவாயில்ல எல்லாம். உங்களுக்கு என்ன எஃபிஷியன்சி அன்பிரேக்கிங். ஓகே தலைவர் அன்பிரேக்கிங் இல்லை, எஃபிஷியன்சி இருக்குது. தலைவரே அன்பிரேக்கிங் கொடுங்க. இல்லை அது ஏய் மனுஷனால நீங்களா மனுஷனான்னு கேட்குறேன். டே இதுதான் சார் இதுக்கு என்ன என்சான் கிடைக்கும் பார்ப்போம். இதை வந்து இது போட்டேன் ஏன்னா அதில் ஃபில்டர் கொடுக்குறாங்க சாட்சி இல்லாதவர்கள். இதை பற்றி பேசலாம் இருக்குல்ல. டேய் எல்லாத்துலையும் இதுவே கொடுக்குறாங்க சார். வேறு கொடுக்குறீங்களா? டோன்ட் வாண்ட் இட். அதே போட்டு தான் எஃபிஷியன்சி 5 ஆயிருமோ? சரி ராக்கெட் வேஸ்ட் பண்ணிட்டேனே இருந்த கடைசி ராக்கெட்டு. அன்பிரேக்கிங் 3 தானே மேக்ஸிமமே. ஓகேடா நான் இதை வச்சு இது பண்ணிக்கிறேன்டா. எனக்கு எஃபிஷியன்சி 5 கிடைக்குதா? போதும் எனக்கு போகிறப்பாங்க. அடுத்த வீடியோ வில்லேஜ் எப்படி இருந்தாங்க இங்கே கட்ட போகிறதில்ல. நான் இங்கே கட்டலான்னு இருந்தேன். இந்த அந்த இடத்துல டிஸ்டெல்லாம் வச்சுக்கேன் இங்கே கட்டலாம் தான் இருந்தேன். நானும் தோணுச்சு ஏன்னா இந்த இடத்துல போன இதில் அப்படி தான் பண்ணி நமக்கு இந்த இடத்துல வந்து பெரிய லேக் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் உங்களுக்கு நினைக்கிறேன் அதனால் அந்த இதை அப்படி நான் பண்ணுறதால முதல்ல அப்படியே கீழே ஆரம்பம் பொறுமையாக முதல்ல மேக்ஸை தான் ரெடி பண்ணும். அப்புறம் தான் பிக்சர்ஸில் ஏன்னா உடைய நிலமையில் இருக்கான் ஓ அப்பாடே இருக்கான். ஏய் பேனா பாத்திரம் செய்யலா பேனா பாத்திரம் பற்றியா பரவாயில்ல. அது என்ன எதுக்குன்னே தெரியாது இருக்கலாம். ஏன் இது ஒன்று வேலை கொடுக்குறாங்க வருவேன். ஐயோ இதுக்கு எத்தனை கொடுக்காங்கன்னு பார்க்க போட்டேனே பரவாயில்ல. எங்கே கட்டணும் போய் காமிக்கிறேன் மிஸ். முதல்ல இருங்க மிஸ் வரேன். முதல்ல நம்ம இது எலக்ட்ரிக் அன்பிரேக்கிங் போடுங்க மிஸ். அதனால் புக் ரெடி பண்ணி அன்பிரேக்கிங் போட்டு வரேன். கேஷ் வந்துட்டேன். இந்த இடத்துல அதே செட்டப் பண்ணேன். இதில் ஒரே ஒரு செட்டப் மட்டும் மாற்றிக்கேன். என்னடா இந்த இடத்துல இது வச்சுருக்கேன் கம்போஸ்டர். அப்புறம் இந்த கல்பரேட் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கேன். ஏன் வச்சேன்னா எக்ஸ்ட்ரா 3 வச்சுருக்கேன். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கிட்டு உள்ள வச்சுட்டேன். இது சார் பஸ் சந்தை திரும்ப இனி போனது இந்த மட்டும் வந்துட்டே இருந்தேன். எவரு பாட்டு நான் பார்க்குறது வருங்க எல்லாம் போய் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடுங்க சொல்லிடும் ஒன்று இந்த ஃபார்ம் கட்டது மறந்துட்டு இந்த வீடியோ இதோட முடியுது. என் வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி வீசை மட்டும் விட்டுருமா. அப்புறம் என் வீடு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணி ராக்கிடுவியா? ஓகே உனக்கு நடராஜா சரி தான் இப்போதைக்கு இது போட்டு. அப்புறம் மெயின் ஐட்டம் புக் எடுக்கிறது போனேன். புக்கெல்லாம் எடுத்தாச்சு. பெண்டிங்கும் இதுவும் எடுத்துருக்கேன். இங்கே இதுக்குள்ள இருக்கு கண்டென்ஷன் மட்டும் கூட இருக்கும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. இங்கடாது ஆன் வீல் இருந்து எல்லாத்தையும் தெரியாதவங்க 1 ஸ்டாக் செஞ்சுட்டேன். அந்த இது கம்போஸ்டர் எது செஞ்சு நினைக்கிறதில்ல. எலக்ட்ரா மெயின் திங் எலக்ட்ரா அன்பிரேக்கிங் வெண்டிங் நம்ம போட்டேன். எனக்கு சுரே வருது. இதெல்லாம் தவிர அன்பிரேக்கிங் இருக்கா ஆர்வர் கூட முதல்ல எனக்கு ஹெல்மெட் இருக்கான்னு போய் போகணும். அன்பிரேக்கிங் இருக்கா இருக்குது வெண்டிங் போடணுமா போகலாம். அப்புறம் தான் வெண்டிங் தான் எடுத்துரும். இந்த மண்டை எனக்கு அன்பிரேக்கிங் இருக்குது. அப்புறம் நாத்துக்கு இவனுக்கு இருக்குது அன்பிரேக்கிங். அப்புறம் நாத்துக்கு இதில் இருக்குது. அப்புறம் இதில் அன்பிரேக்கிங் இருக்கா இருக்குது. இது ஃபுல் இன்சான் இருக்குது. இதில் இருக்குது அது நல்லா அப்படி இருக்குது. இதில் அன்பிரேக்கிங் இல்லாத ஒன்று இருக்குது. போட முடியல. இது போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ்பென்ஸோடு போட்டுக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இதுக்கு அன்பிரேக்கிங் நல்ல திருப்பி அவள் போட்டுருமா? இது போடும் போட்டு
நைட் ஆயிடுச்சா? ஐயோ ஏன் தவறா கெட்டு போகுது. சரிங்க வந்துடுங்க சொல்லாச்சு. இப்போதைக்கு 2 புக்கா இது இருக்கட்டும். அப்படியே இது அன்பிரிக்கிங் இருக்குது. ரைட் இதுக்கு அன்பிரிக்கிங் இல்லை. இது மெண்டிங் போட முடியாது. இன்ஃபினிட்டி இருக்க போர்டு மெண்டிங் போட முடியாது. இந்த கல்பரேட்டிங் தான் இங்கே ஒன்ற இன்னும் அவங்க பிரச்சனை கூட ஆக்கலாம். கொண்டுருவேன் 5 குழம்பு இருக்கான்னு பார்க்குறேன். போங்களா பூனையே மீனிலேயே ஓடுவோம் பாருங்க. அச்சனில் ஓடு இல்லை ரைட் அச்சனில் ஓடுறாங்களா இது கடலா நம்ம கடல் இருக்கு. கடலில் காற்று வாங்க போனே வாங்கலையே. ஐயோ நாங்கள் அப்படி இங்கே நடுப்போம். இல்லையா ஒரு பிரச்சனை இல்லை. இந்த அன்பருக்கு மீண்டும் 2 புக்கு இருக்கும். அந்த இதில் ஏற்கனவே இந்த மாதிரி கண்டெல்லாம் வரும். எல்லாம் கண்டுக்கல. ஓகே இந்த ஃபார்ம் அடுத்த வீடியோ கட்டிடலாம். வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் எங்கே கட்டலாம்னா ட்ரேடிங் ஹால் எங்கே கட்டிடுவோம். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்பாட். கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் போட்டுருவோம். அவ்வளோ அடுத்த வீடியோ நல்லா பண்ணிட்டு காட்டுறேன். 10க்கு 10 போட்டுருவோமா? ஆமாம். ஐயோ 10 போடுறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு 10 போட்டுருவோம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். வில்லேஜர் ட்ரேடிங் ஹால்லாம் நானே கட்டுவேன். பெரிய விஷயம் வில்லேஜர் ட்ரேடிங் மறந்து போச்சு. அதை அப்புறம் கட்டிக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த வீடியோ இந்த வீடு எப்படின்ட்டு நான் கட்டின வீடு எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் நான் பை